மிதுனம் ராசி இரட்டையர்களை சின்னமாக கொண்டது. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே திறமையாக செயல்படுத்தக்கூடியவங்க நீங்கள். பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல செயல்முறைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவங்க மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பாருங்கள், எப்பவுமே சுயமரியாதைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடியவங்க. ஆனால் கூட இருக்கிறவங்களால மட்டும்தான் நிறைய விஷயத்தில் பின்னடைவை கண்டிருப்பீங்க. நீங்கள் செய்கிற விஷயத்தில் கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தால் பல விஷயத்துலையுமே பின்னடைவை கண்டிருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குறதுல மிதுன ராசி அன்பர்கள் வல்லவர்களாக இருப்பீங்க. நெருங்கிய பழகிய நண்பர்கள் கிட்ட கூட நீங்கள் உதவி கேட்கறதுக்கு ரொம்பவுமே தயக்கம் காட்டுவீங்க. ஏன்னா அப்படி உதவி கேட்டால் யாராச்சும் எங்கேயாச்சும் நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்களா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட உங்களோட பணிகளை இழுத்து போட்டு செய்வீங்க. பாராட்டு கிடைச்சாலும் மற்றவங்களை அனுசரித்து போக தெரியாது அப்படிங்கிறதுனால பதவி உயர்வு சலுகைகள் கிடைக்கிறதுல நிறைய தடைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது. எந்த விஷயத்தில் நீங்கள் திறமையாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்படணும், இது குறித்து ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வதால் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் தீர புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க, நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும், நன்மைகள் சேரும். அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை இதன் மூலம் நீங்கள் உருவாக்கிக்கலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனோடு வக்ர இயக்கத்தில் சுக்கிர பகவானோடு இணைஞ்சிருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கிய ஸ்தானத்தில் பாருங்கள் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. கூடவே ராகுவும் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் இப்போ கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ பாருங்கள் உங்களுக்கு பஞ்சம பூர்வ ஸ்தானம் ரொம்பவுமே வலுவாக அமைஞ்சிருக்கு இந்த ஒரு அமைப்பால். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய விஷயத்தில் தடைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க, தாமதத்தை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்பவுமே வலுவாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் சாதகமான பலனை பெறக்கூடிய யோகம் உண்டாகிருக்கு. பொருளாதாரத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பண வரவு பாருங்கள் திருப்தி தரும் வகையில் அமையும். சொல்லப்போனால் நீங்கள் எடுத்த காரியத்தை எல்லாமே நல்லபடியாக செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு பரிபூரணமாக கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு ஆறுதல் உங்களோட தொழில் முன்னேற்றத்துக்கு நல்ல உதவியாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வழக்குகளில் இதுக்கு முன்னாடி நிலுவையில் இருந்திருந்தாலும் பிரச்சனையை தந்திருந்தாலும் அந்த வழக்குகளில் இப்போ சாதகமான போக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை நீங்கி வேகம் பிடிக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி தாமதமாக ஏற்படுத்தியிருந்த செயலை கூட நீங்கள் நல்லா விரைவாக செஞ்சு முடித்து லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இப்போ ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டு, பதவி உயர்வு கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சரியாக செஞ்சு முடிங்களேன், நல்ல அமைப்புகள் இப்போ உருவாக முடியும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு சாதகமான பலன் இப்போ வந்திருக்கு. குடும்பத்திலையுமே மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைங்களால் பெருமை வரும். உறவினர்கள் வருகையும் அவங்களால சில நன்மையான செய்திகளையும் நீங்கள் பெற போகிறீங்க. திருமணம் தொடர்பான பேச்சுகள் சாதகமாக நடக்கும். வீடு வாகனம் வாங்குறது அல்லது புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயத்தை ஏதாவது இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க. பெண்களுக்குமே எடுத்த காரியத்தை திறமையாக செஞ்சு முடித்து காட்டி நல்ல பெயர் வாங்க போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கும் காரியம் எல்லாமே நல்லபடியாக சாதகமாக நடக்கும். அரசியல் துறையில் இருக்கிற நீங்கள் எதிர்பார்த்த பணம் கை வந்து சேர கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். மாணவர்களுக்கு கல்வி பற்றின கவலை நீங்குது.
பாடங்கள் படிக்கிறதுல வேகம் காட்ட போகிறீங்க. சொல்லப்போனால் பாராட்டுமே உண்டாகும். மிருகசீரிடம் 3-4 பாதம் கொண்ட உங்களுக்கு இப்போ பாருங்கள், சில காரியங்கள் கொஞ்சம் எதிர்மறையாக நடக்கிறது போல் இருக்கும். கவனமாக நீங்கள் எல்லா விஷயத்தையுமே செய்யணும். இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், அல்லது நிறைவேறாமல் போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்கும். எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம், தவிர்க்கலாம். ஏதாவது ஒரு வகையில் எப்படியுமே நீங்கள் அந்த விஷயத்தை நடத்த முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு செயல்படுங்க. நம்பிக்கை எப்பவுமே உங்களுக்கு பலமாக அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ பாருங்கள், பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நீங்கள் நம்பாதீங்க. இனிமையான சொல்லாலேயே உங்களை நிறைய பின்னடைவுக்கு ஏற்படுத்திடுவாங்க. பேராசைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக மட்டும் எல்லா விஷயத்திலும் செயல்பட்டால் போதும். எதிரிகளால் ஒரு சில பிரச்சனை வரும், அதை நீங்கள் உங்களோட அறிவுத்திறனால் வெல்லக்கூடிய அமைப்பும் உண்டாகும். ராகு சஞ்சாரம் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வம் இல்லாமல் சலிப்பு கொடுக்கும். ராசிநாதனோட பலத்தால் நீங்கள் இந்த பாதிப்பிலிருந்து விலக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பாருங்களேன், இனிப்பும் கசப்பும் மாறிய பலன் போல தான் இந்த மாதத்தோட கிரக நிலை அமைஞ்சிருக்கு. கவனமாக செயல்படுங்க, நன்மையை பெறலாம். முக்கியமாக மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பெரிய அளவில் எந்த ஒரு விஷயத்தையும் முதலீடு போட்டோ இல்லை பெரிய விஷயத்தை ஏதாவது நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது நல்லது. அதுக்கப்புறம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள், இந்த தடவை குடும்பத்தில் இது வரைக்கும் நிலவி வந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையக்கூடிய யோகம் இருக்குது. சிலருக்கெல்லாம் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாருங்கள், யாருக்கும் எதுக்காகவும் வாக்குறுதி மட்டும் கொடுக்காதீங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலோசனை செஞ்சு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் நீங்கள் நரசிம்ம பெருமாளை மனமாற புதன்கிழமையில் வழிபட்டு வந்தால் நன்மைகளையும் சிறப்பான மேன்மையையும் பெற முடியும். எல்லா வகையிலுமே யோகமான அமைப்பை நீங்கள் இதனால் உருவாக்க முடியும். மிதுனம் ராசி அப்படின்னு சொன்னாலே இந்த வாரம் பாருங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும். சில இடத்துல உங்களோட வேலை கஷ்டமாக இருக்கிற மாதிரி கூட இருக்கும், சில இடத்துல அதே வேலை சுலபமாக மாறும். உத்தியோக ரீதியாக சில உயர்வான ஒரு செயலும் கிடைக்கும். எதிர்பார்த்த காரியம் கொஞ்சம் தள்ளி போகும். வியாபாரத்தில் பொருள் வரவு சீராக இருக்கும், கையிருப்பு இதனால் அதிகமாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதா தான் நிதானமாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் வந்த இடையூறுகள் நீங்கி உற்சாகம் அதிகரிக்கும். உங்களோட பிள்ளைங்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம், கவனமாக அவங்கள ஒரு கண் பார்த்துக்கோங்க. அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்த பேச்சு பாருங்கள் இப்போ உங்களோட அலுவலகத்தில் நடைபெறும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மட்டும் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிஞ்சால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறலாம். வியாபாரத்தில் மிதமான லாபம் இருக்கும். தொழிலை மேம்படுத்தணும் அப்படின்னா கவனமாக எல்லா விஷயத்தையும் கையாளுங்க. குடும்பத்தில் இருந்த சிக்கல் மறையும். பிள்ளைங்களால் பாதிப்பு வரலாம். நண்பர்களின் உதவி பக்கபலமாக அமையும். குடும்பத்துக்காக பொருளாதாரத்தை உயர்த்துவதில் அக்கறை காட்ட போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பெருமை அடைய போகிறீங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உயர்வு தாழ்வு கலந்த பலனை தான் கொடுக்குது. புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை விலகும். சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வரவு செலவுகளில் கவனமாக இருங்க. ஆன்லைன் முதலீடுகளில் தயவு செஞ்சு நீங்கள் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா பல பின்னடைவுகளையும் பொருளாதார ரீதியாக ரொம்பவுமே பின்னடைவை ஏற்பட்டுடும். அதனால் அலட்சியம் எந்த ஒரு விஷயத்தையும் காட்டாதீங்க. ஆன்லைன் முதலீட்டில் ஆர்வம் காட்டாதீங்க. புரியுதா? இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட நலனுக்காக பாடுபட வேண்டிய சூழல். பண விஷயத்தில் நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். இப்போ பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக அமைய போகுது. பெரியவங்களோட ஆசி உங்களோட வாழ்க்கையில் பல நன்மைகளை கொடுக்கும். அதனால் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்ககிட்டையுமே எந்த ஒரு வாக்குவாதமோ சண்டை சச்சுரவுகளையோ ஈடுபடாதீங்க. அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்கள். அவங்களுடைய அனுபவம் உங்களோட தொழில் முறையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மீது நம்ம ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.